நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கோற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது அக்டோபர் மாத பலன்களை சொல்ல இருக்கிறோம். அக்டோபர் மாத கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் என்ன பலாபலன்கள் வழங்க இருக்கிறது என்பதை பார்க்க இருக்கிறோம், ஒவ்வொரு ராசியாக. அடுத்தது மகரம். மகரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மகர ராசி காலபுருஷ தத்துவப்படி 10வது ராசிங்க. இந்த ராசியில் உத்திராடம், திருவோணம், அவிட்டம் நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த அக்டோபர் மாத பலன்களை நாம் சொல்ல இருக்கிறோம். அக்டோபர் மாத கிரக நிலைகள் இந்த மகர ராசிக்கு எத்தகைய பலாபலன்களை வழங்க இருக்கிறது என்பதை பார்ப்போம். இந்த மகர ராசிக்கு இதுவரைக்கும் இந்த ராசி அதிபதி வக்ர நிலையில் இருந்தார். இப்போது போன மாதம் 27/9 அவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு சுபத்தன்மையில் இருக்கிறார். ஒரு ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறார். உடன் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். குரு பகவானுக்கு நீச்ச பங்கம் கிடைக்கிறது. சனி பகவானுக்கும் சுபத்தன்மை அதிகமாக கிடைக்க காரணமாக இருக்கிறது. இப்படி பார்க்கும்பொழுது இந்த ராசி அதிபதி நல்ல நிலையில் இருக்கிறதால இதுவரைக்கும் இந்த 4-5 மாத காலம் வக்ர நிலையில் இருந்தார் சனி பகவான். இப்போது வக்ர நிவர்த்தியில் இருக்கும் பொழுது, அதாவது நிவர்த்தி ஆகி சுபத்தன்மையில் இருக்கும் பொழுது ஆட்சி நிலை மகத்தான நிலை. அந்த வீட்டு அதிபதி அந்த வீட்டில் ஆட்சியாக இருந்தால் அதை விட ஒரு சிறப்பு வேறு என்னங்க பண்ணணும். அதையும் தாண்டி உங்களுக்கு குரு பகவான் இணைஞ்சிருக்கார். அப்போ மகர ராசி அன்பர்களுக்கு 7.5 சனி நடந்து கொண்டு இருந்தாலும் 7.5 சனியினுடைய வீரியம் அந்த குரு இருக்கிற வரைக்கும் இந்த 2 மாதம் இருப்பார். கொஞ்சம் சுபத்தன்மை ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குங்க. குரு பகவான் தான் தனித்து இருக்கக்கூடாது. ஆனால் தனித்து இருந்தால் தான் பிரச்சனை. ஆனால் அங்கே 2 பேரும் சேர்ந்து இருக்கிறதால எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. ஜென்மத்தில் குரு தனித்து தான் இருக்கக்கூடாது. வேறு கிரகங்கள் இருந்தால் எந்த குறையும் கிடையாது. அப்போ கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தர்ம கர்மாதிபதி யோகம், அதாவது காலபுருஷ தத்துவப்படி 9-10 கூடியவர்கள் 10ல் இணைந்திருக்கிறார்கள். 10ஆம் இடம் அது காலபுருஷ தத்துவப்படி. அதனால் இந்த குருவும் சனியும் இணைஞ்சதால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 ராசிகளுக்கும் தொழில்துறை, உத்தியோகத்துறையில் இருக்கும் அன்பர்களுக்கு சுபத்தன்மை பெறுகிறார்கள் என்று சொல்லலாம். அதிலேயும் குறிப்பாக நம்ம மகரத்தை பற்றி தான் பேசுகிறோம். மகர ராசி அன்பர்களுக்கு இரும்பு சார்ந்த தொழில் செய்யும் அன்பர்கள், அதாவது லேத் ஃபேக்ட்ரியிலேருந்து பெரிய ஃபேக்ட்ரி, தொழிற்சாலை எல்லாம் இரும்பு இல்லாத இடம் ஏதுங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு சுபத்தன்மை. இது வரைக்கும் வக்ரமாக இருந்த கிரகம் அவங்களுக்கு ஒரு நல்லது செய்யலை. அவங்களுக்கு இப்போ சரியான ஒரு அமைப்பு இல்லை. தொழிலில் ஒரு மந்தத்தன்மை இருந்தது. ஒரு ப்ரொடக்ஷன் கிடையாது. இப்போ ப்ரொடக்ஷன் அதிகமாகி ஓரளவுக்கு அவங்க லேபர்ஸுக்கு வேலை வாய்ப்பு கிடச்சி அவங்களுக்கு ஈவன் ஓட்டி கூட கிடைக்கலாம் ஒரு சிலர் நண்பர்களுக்கு. இதனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு திருப்திகரமான ஒரு சம்பளம் வாங்கி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தொழிலாளிகளுக்கும் தொழிலாளித்துவத்துக்கும் முதலாளித்துவத்துக்கும் கொஞ்சம் இதுவரைக்கும் சங்கடங்கள் இருந்து வந்தன. இப்போ அது கூட விலகி ஓரளவுக்கு பரஸ்பரம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு. ரொம்ப திருப்திகரமான ஒரு நிலை. 2ஆம் இடத்து அதிபதி சனி பகவான் ராசியில் ஆட்சி நிலையில் இருக்கும்போது பணம் பல வகையில் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. எந்த குறையும் கிடையாது. இந்த மகர ராசிக்கு 1ஆம் இடத்து அதிபதி இவர். 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். ரொம்ப சூப்பருங்க. அந்த மகர ராசிக்கு இந்த குரு பகவான் 2 மாத காலம் அங்கே இருக்கிற வரைக்கும் சூப்பருங்க. அருமையான ஒரு நிலை. பாருங்கள், 3ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பார். மீனத்தை சனி 3ஆம் பார்வையாக பார்க்குறதால இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். எந்த முயற்சி எடுத்தாலும் கொஞ்சம் காலதாமதமாகும். மற்றபடி
நிச்சயமாக சக்ஸஸ் பெற்று விடுவீர்கள். இளைய சகோதரத்துக்கு உங்களுக்கு ஆகாதுன்னு சொன்னோம். பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், இந்த கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக வேலை பார்க்கணும். 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு எங்கே இருக்கிறாருன்னா 9ஆம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார். அதிகபட்சம் செவ்வாய் 23 நாள். அப்போது 4ஆம் இடம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அவர் அங்கேருந்து மறுபடியும் 4ஆம் இடத்தையே பார்க்குறார். கண்ணில் அமர்ந்த செவ்வாய் குரு பார்வை பெற்று மேஷத்தை மீண்டும் பார்க்கிறார், 8ஆம் பார்வையை. அப்போது இந்த ராசி அன்பர்கள், மகர ராசி அன்பர்களுக்கு வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டுறதோ இல்லை வீடு வாங்குறதோ இல்லை ஃப்ளாட் வாங்குறதோ ஏதாவது ஒரு அமைப்பு நிச்சயமாக நடக்கக்கூடிய நிலை. தாயினுடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யும் அத்துணை பேரும் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. ஏன்னா அக்ரிகல்ச்சரில் வேலை பார்க்குறவங்க, அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க, இது எல்லாருமே ஒரு பொற்காலமாகத்தான் அமைகிறது. அடுத்தது 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இது சூப்பருங்க. வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு சிறப்பாக வேலை பார்ப்பாங்க. உள்நாட்டு வர்த்தகம், வெளிநாட்டு வர்த்தகம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு உற்சாகமான ஒரு மாதமாக இந்த அக்டோபர் மாதம் விளங்குகிறது. பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான ஒரு மாதம். அவங்க வெளிநாட்டில் படிப்பாங்க, ரொம்ப நல்லா படிக்கிறாங்கன்னு இன்ஸ்டியூட்லேருந்து தகவல் வரும். அது உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு என்று சொன்னால் மிகையாகாது. குலதெய்வத்துடைய அனுகிரகம் பூரணமாக கிடைக்கும். ரிஷிகள், முனிகள், குருமார்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கப் பெறுவீர்கள். பூர்வீகத்திற்கு அடிக்கடி சென்று வருவீர்கள். பூர்வீகத்தில் ஏதாவது வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, ஏதாவது ஒரு அமைப்பை ஆரம்பிப்பீங்க. ஏன்னா செவ்வாய் துலாத்தில் ஒரு 8 நாள் இருந்து அவர் இங்கிருந்து 8ஆம் பார்வையாக உங்களுக்கு ரிஷபத்தை பார்க்குறார். ரிஷபம் என்பது உங்களுக்கு மகரத்துக்கு 5ஆம் இடம். அப்போ பார்க்கும் பொழுது என்னென்னா வீடு கட்டலாமா, வீடு வாங்கலாமா பூர்வீகத்தில் அப்படின்னு ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு சூழல் ஒரு சிலருக்கு அமைகிறது. அடுத்தது 7ஆம் இடம். இது வரைக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு கடகத்தை குரு பார்க்கலை. இப்போது குரு குரு பார்க்குறார். இந்த 2 மாத காலமும் கணவன் மனைவிக்குள்ள பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்குங்க. இது வரைக்கும் கணவன் மனைவி பிரிந்திருந்தீங்க, ஒரே வீட்டில் இருந்தாலும் அதாவது பிரியாமல் பிரிந்து வாழ்ந்து கொண்டு இருந்தீர்கள். இப்போ அந்த நிலை மாறி பரஸ்பரம் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கக்கூடிய காலகட்டம். பேச்சுவார்த்தை நடத்துவீர்கள். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். பார்ட்னர்ஷிப், வேலை பார்க்குற இடத்துல பார்ட்னர்ஷிப் கூட உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். மொத்தத்தில் நீங்கள் வேலை பார்க்குற இடம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம் எல்லா இடங்களிலும் உங்களுக்கு ஆதரவு பெருகக்கூடிய ஒரு நிலை வந்தாச்சு. அடுத்தது 9ஆம் இடம் அப்படின்னும்போது 9ஆம் இடத்து அதிபதி புத பகவான் ரொம்ப அருமையாக நல்ல நிலையில் இருக்கிறார். பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, ஆசிரியர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆடிட்டர்கள், பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள், சொற்பொழிவாளர்கள், இவங்க எல்லாருக்கும் புதனுடைய ஆதிக்கம் இருந்த அத்துணை பேருக்கும் ஒரு சிறப்பானது ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது. மைத்துனர், தாய்மாமன் வழியில் ஆதரவு கிடைக்கும். ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தந்தையால் அனுகூலம், தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம். அரசியல்வாதிகளுக்கு ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். அவங்க நினைக்கிறத சாதிக்க முடியும். மேலிடத்தில் செல்வாக்கினை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது. 10ஆம் இடம் அப்படின்போது 10ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்கிறார். சூரியன் 14 நாள் அங்கே இருக்கிறார். அப்போது சூரியனுக்கு சனி பார்வை கிடைக்கிறது. அதனால் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள் இந்த கடைசி 14 நாள் கொஞ்சம் எச்சரிக்கையாக வேலை பார்க்கணுங்க. ஏன்னா அரசாங்க காரகன் சூரியன், அவன் நீச்சம் அடைகிறார். அதையும் தாண்டி சனி பார்வையில் இருக்கிறார். அப்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு பீரியடு. வேலை விஷயங்களில் கொஞ்சம் ஆர்டர் பண்ண வேண்டியிருக்கும் அரசு ஊழியர்கள் அனைவர்களும்.
கடைநிலை ஊழியர்கள்லேருந்து இப்போ உயர் அதிகாரிகள் வரைக்கும் கொஞ்சம் இந்த அக்டோபர் மாத அதாவது 16ஆம் தேதிக்கு மேலே 17ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அரசு ஊழியர்கள், தனியார் துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் மேலாமணிக்கே வேலை பார்க்க முடியாது. எப்போ சனி பார்த்ததோ 10ஆம் வீட்டை ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும், மெனக்கடணும், வேர்வை சிந்தணும், உழைக்கணும். 8 ஹவர் டியூட்டினா 10 ஹவர் வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு வரும். அப்படி வேலை பார்த்தா தான் உங்கள் பெயரை காப்பாற்றி கொள்ள முடியும். சொந்த தொழில் புரியும் அன்பர்களும் அதே நிலை தான். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இல்லைன்னா அவன் பொருள் இறக்கி வச்சுட்டு போகிறவன் ஏதாவது இறக்காமலே ஸ்டிக் பண்ணி சீல் எடுத்துன்னு போயிடுவான், இறக்குனதாக காட்டி. அதனால் உங்களுக்கு பெரிய இழப்பு வரும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். சனி 10ஆம் வீட்டை பார்த்தாலே தொழில், சொந்த தொழில் பண்ணாலும் சரி, வேலைக்கு சம்பளத்துக்கு வேலைக்கு போனாலும் சரி, அங்கே போய் மெனக்கடணும்னு ஒரு விதிங்க. மற்றபடி உங்களுக்கு எந்த குறையும் கிடையாது. எச்சரிக்கையாக வேலை பார்த்தீங்கன்னா, மேலதிகாரி, சக ஊழியர்கள், நிர்வாகம் சொல்வதை கேட்டு நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அடுத்தது 11ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறார். பெண்களால் ஆதாயம், அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த அக்டோபர் மாதம். சுக்கிரன் இல்லையா, அவர் 29 நாள் இருக்கிறார் அவர். அதனால் பெண்களால் ஆதாயம், அனுகூலம் நிச்சயமாக இருக்குது. அவர் 5ஆம் வீட்டை பார்க்குறார். அவங்களுடைய ஆதாயம், அனுகூலம் பூர்வீகத்திற்கு, உங்களுக்கு அங்கே சொத்து வாங்குறது, சொத்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, அது மாதிரி ஒரு விஷயங்களுக்கு அவங்க ரொம்ப பக்கபலமாக உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மொத்தத்தில் 12 ராசியில் அமர்ந்திருக்கிறார். சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது. இந்த மகர ராசிக்கு கூட சந்திராஷ்டம நாட்கள் இந்த மாதத்தில் அதிகமாக தான் இருக்குது. 5 நாட்கள் சந்திராஷ்டமம், 2, 3, 4, அதாவது அக்டோபர் தேதி தான் குறிப்பிட்றோம். அக்டோபர் 2, 3, 4, 30, 31 ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டம தினங்கள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்கள். ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள், பெருமாளை சேவியுங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைக்க நான் எப்பொழுதும் பூஜிக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.